ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பொரிச்ச அப்பளத்தில் ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே அப்பளத்தையும் பொரித்து வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சாச்சு. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடேறினதுமே கடுகு, வெந்தயம் போட்டு நம்ம தாளிச்சுக்கிறோம். கூடவே வரமிளகாய், கறிவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பூண்டு, சின்ன வெங்காயம் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிறோம். வதங்கிறதுக்கு வேண்டி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். வதங்கின பின்னாடி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருந்தேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் வச்சுருப்போம்ல அந்த தூளும் போட்டு நல்லா வதக்கிறோம். கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்ட பின்னாடி நம்ம பொரித்து வச்ச அப்பளம் இருக்குது இல்லையா, அதை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கிறோம். குழம்பு கொஞ்சம் இலகலாக தான் இருந்துச்சு. நம்ம அப்பளம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா குழம்பு கெட்டியாகும். அதே சமயம் அப்பளத்தில் உப்பு இருக்குது அப்படிங்கிறனால உப்பும் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். இப்போ அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுட சுட சோறில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு அப்புறம் நம்ம வச்ச அப்பள குழம்பும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.